தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Don't stuff yourself with lot of foods. இன்றைக்கி பெரிய தப்பு நம்ம பார்க்குறது, காலையில் ஒரு காஃபி, 8:30க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 11:30 ஒரு ஸ்நாக் அண்ட் டீ, அகெயின் லஞ்ச், அகெயின் ஈவினிங் ஸ்நாக் அண்ட் டீ. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் உணவு. அந்த 2 வேளை உணவுலையும் 80% சமைக்காத உணவு. 12 hour ஃபாஸ்டிங்குள்ளே உங்களால் வர முடியும்னா காலையில் 8 o'clock ஒரு நல்ல உணவு, முடிஞ்சால் சாயந்தரம் 6லேருந்து 7க்குள்ளே ஒரு நல்ல உணவு. நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் கிடையாது, வெறும் தண்ணி தான். நீங்கள் உணவை குறைச்சிங்கனாலே உங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கிறத பார்க்கலாம். உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது இன்னும் வேகமாக உங்களோட ஏஜ் பண்ண வைக்கும். எந்த அளவுக்கு சன்லைட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டைஜஷன் பெட்டராக இருக்கும், அப்போ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் எந்த அளவுக்கு நிலா வருதோ, எந்த அளவுக்கு சந்திரன் வருதோ அதுக்கப்புறம் நம்மளோட டைஜஷன் குறையும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, நைட்டு 1 மணிக்கு படுக்கும்போது 11 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றோம், 1 மணிக்கு தூங்குகிறோம், காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறோன்னா நம்மளோட என்டையர் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய கிளாக் மாறும்போது நம்ம ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். சூரிய நமஸ்காரம் இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோ ஹேக்ஸ் டு கீப் யுவர் செல்ஃப் யங். நான் சிவகுமார் சார்கிட்ட 1-2 முறை இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட அவரோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். இந்த 10 இல்லை, இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஐ ஃபீல் இதெல்லாம் யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. நாமே நமக்கு கொண்டு வர வேண்டிய டிசிப்ளினால் பண்ணக்கூடிய பயோ ஹேக்ஸ். பட் இஃப் யூ டூ இட், அட்லீஸ்ட் டூ இட் ஃபார் அ இயர், யூ கேன் see lot of changes. 6th பயோ ஹேக், very very important one. Don't stuff yourself with lot of foods. இன்றைக்கி பெரிய தப்பு நம்ம பார்க்குறது, காலையில் ஒரு காஃபி, 8:30க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 11:30 ஒரு ஸ்நாக் அண்ட் டீ, அகெயின் லஞ்ச், அகெயின் ஈவினிங் ஸ்நாக் அண்ட் டீ, அகெயின் டின்னர், முடிஞ்சால் நைட்டு படுக்கும்போது டிவி பார்க்கும்போது 4 சிப்ஸும் இருக்கும். ஸோ உங்கள் வயிறு நீங்கள் எவ்வளோ மினிமமாக சாப்பிட்றீங்களோ. ஸோ இப்போ ஜப்பானில் பார்த்தோம்னா ஒரு 1 yearக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல், ஜப்பானில் 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பிள்ஸ், நாட் 1%, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 98,000 பேர் இருக்காங்க. 100 வயசு கிராஸ் பண்ணவங்க. ஸோ எல்லாருக்கும் நமக்கு ஆச்சரியம், நம்ம 100 வயசு கிராஸ் பண்ணி ஒரு ஆளை, ஒரு கிராமத்தில் ஒரு ஆள், ஒரு டவுனில் ஒரு ஆளே பார்க்க முடியல. 100,000, ஆல்மோஸ்ட் 98,000 கப்பிள்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் போய் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, எதனால் உங்களுக்கு இப்படி இந்த ஆயுட்காலம் அதிகமாகுது அப்படின்னா, they follow a principle called இக்கிகாய்னு ஒரு பிரின்சிபல். வாட் இஸ் திஸ் இக்கிகாய்னா? பர்பஸ். நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம், நம்ம எதுக்கு இருக்கோம், நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் கொடுக்குற ஃபிலாசபி தான் ஜாப்பனீஸ் கல்ச்சரோட ரொம்ப அழகான ஒரு ஃபிலாசபி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஃபாலோ எ பியூட்டிஃபுல் டயட் சிஸ்டம். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் உணவு. அந்த 2 வேளை உணவுலையும் 80% சமைக்காத உணவு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ்க்காக நிறைய ஃபைபர் சேர்ந்த உணவுகளை, நம்ம எப்படி காடியில் போட்டு வெஜிடபிள்ஸை புளிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி புளிக்க வைத்த உணவுகளை அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டில் கொண்டு வராங்க. இதுதான் பிக்கெஸ்ட்டு ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக். இது அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, 2 வேளை உணவு சாப்பிட்டாலும் அவங்களோட நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட்டை இது ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான ஃபைபர் கொடுக்கறதுனால அவங்களோட ஆயுட்காலம் அதிகமாகுது. அதாவது நம்ம 3 வேளை சாப்பிட்டா நல்லதா, 4 வேளை சாப்பிட்டா நல்லதா, இன்னும் சிலர் மருத்துவர்கள் சொல்லுவாங்க 6 வேளை சாப்பிடுங்கம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் 12 hour ஃபாஸ்டிங்குள்ளே உங்களால் வர முடியும்னா காலையில் 8 o'clock ஒரு நல்ல உணவு, முடிஞ்சால் சாயந்தரம் 6லேருந்து 7க்குள்ளே ஒரு நல்ல உணவு. நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் கிடையாது, வெறும் தண்ணி தான். நீங்கள் உணவை குறைச்சிங்கனாலே உங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ற உணவை நியூட்ரிஷன் உடம்பு நல்லா செரித்து உடம்புக்குள்ளே கொண்டு போய் உங்களை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th இம்பார்ட்டன்ட் பயோஹேக்கு, நல்லா தூங்கணும். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஜென்ரேஷன் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, தூங்குறதே கிடையாது. நைட்டு 11 o'clock 12 o'clock வரலும் தூக்கத்தை போக்கடிச்சிட்டு மொபைல் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சார் நான் 1 o'clock தான் தூங்குவேன், ஆனால் காலையில் 8 மணி வரலும் தூங்குறேன், ஸோ என்னோட 7 மணி நேரம் தான் கவர் ஆகுதே, அப்புறம் எப்படி சார் எனக்கு நோய் வருங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம சூரியனோட ஒத்து தான் வாழணும். எந்த அளவுக்கு சன்லைட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டைஜஷன் பெட்டராக இருக்கும், அப்போ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் எந்த அளவுக்கு நிலா வருதோ, எந்த அளவுக்கு சந்திரன் வருதோ அதுக்கப்புறம் நம்மளோட டைஜஷன் குறையும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, நைட்டு 1 மணிக்கு படுக்கும்போது 11 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றோம், 1 மணிக்கு தூங்குகிறோம், காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறோன்னா நம்மளோட என்டையர் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய கிளாக் மாறும்போது
நம்ம ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. நீங்கள் உடம்பை வந்து இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எப்போவுமே பிரச்சனை கிடையாது. யுவர் ஹெல்த் வில் பி மச் பெட்டர் அண்ட் யங்கர். 8th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இன்றைக்கி எல்லாரும் மினிமமாக உடம்பை மூவ் பண்ணணும். ஐ வுட் சே ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற மந்திரம் எப்படி வந்து அதை நம்ம கேட்டோன்னாலோ நம்ம வந்து அதை சொன்னோன்னாலோ நமக்கு எங்கே அறுக்க முடியுமோ, அதே போல் சூரிய நமஸ்காரம் இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோ ஹேக்ஸ் டு கீப் யுவர் செல்ஃப் யங். நான் சிவகுமார் சார்கிட்ட 1-2 முறை இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட அவரோட சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் தான். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அட் எனி பாயிண்ட் ஆஃப் திங், அந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம விடுறதே கிடையாது. ஸோ அதை ரெகுலராக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது யுவர் பாடி இஸ் அலைன்டு. உங்களோட 7 சக்கரமும் ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிக்கும். when your 7 சக்கரமும் ஒரே நேர்கோட்டில் வருதுன்னா உங்களோட எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் த யூனிவர்ஸ் பிகம்ஸ் வெரி நார்மலான யூனிஃபார்ம் எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்கு இருக்குன்னா உங்களோட ஏஜிங்கை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த யோகா ரிலேட்டட் மெடிடேஷன் ரிலேட்டட் ஸ்கூல்ஸ்க்கு போனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா உங்களோட சக்ராஸோட எனர்ஜியை, சக்ராஸோட அலைன்மெண்ட்டை எப்படி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரதுங்கிறது தான். இன்றைக்கி யாரெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செஞ்சிட்ருக்கோமோ இல்லை இயற்கையாக நமக்கு இருக்கோ அவங்க எங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நோயே வராது. ஒருவேளை அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்குன்னா இஃப் யூ டேக் லிட்டில் எஃபர்ட்ஸ் டு கரெக்ட் இட் யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். 9th இம்பார்ட்டன்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங் அக்கார்டிங் டு மீ, மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி உங்கள் உடம்பில் ஏஜிங் ப்ராசஸை அதிகப்படுத்துதோ, உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது இன்னும் வேகமாக உங்களோட ஏஜ் பண்ண வைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் தேவையில்லை. யூ வில் க்ளோ லைக் சன். நீங்கள் எப்போல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலுமே இட் ஒன்ட் பி நைஸ். ஸோ அப்போனா நம்ம ஏஜ் ஆகாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும்னா வெரி சிம்பிள் பயோ ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மெடிடேஷன் பண்ணணும். ஐ ரெக்கமெண்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஏன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எனக்கு என்னோட ப்ராக்டிஸில் நான் காலையில் எழுந்தேன்னா 15 minutes மெடிடேஷன், ஈவினிங் 6 மணிக்கு அகெயின் ஐ டூ கிளென்சிங் கைண்ட் ஆஃப் ஒரு 15 minutes மெடிடேஷன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டு த காட் அண்ட் யூனிவர்ஸ் தேங்கிங்காக ஒரு கிராட்டிடியூட் மெடிடேஷன் ஒரு 15 minutes. இந்த 45 நிமிஷம் மெடிடேஷன் கிவ்ஸ் மீ எனர்ஜி டு ரன் ஃபார் 18-19 hours a day. அப்போ இந்த என்னை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் லாஸ்ட் 25 years. 2000 என்னோட படிப்பு முடித்தேன், 2025 ஆச்சு, இன்றைக்கு வரையிலும் ஐ எம் ரன்னிங் லைக் திஸ். பட் இந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா பியூர்லி ஃப்ரம் மெடிடேஷன் தான். லாஸ்ட் நாட் லீஸ்ட், எதை பண்ணாலும் ப்ராப்பராக ஒரு அட்வைஸோடு பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா பயோ ஹேக்கில் எனக்கு அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமானே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வாத உடம்புக்காரராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பயோ ஹேக் நான் ட்ரை பண்ணுறேன்னு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா அவ்வளோதான், வயிறெல்லாம் புண்ணாக போயிடும். அதே போல் நீங்கள் கப உடம்புக்காரராக இருக்கீங்க, பயோ ஹேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு உடனே உள்ளே இறங்கி ஒரு கிளாஸ் காஃபியை குடிச்சிங்கன்னா அப்படியே சளி கூத்துரும். ஸோ என்ன என் உடம்பு, அதுக்கு நான் என்ன பண்ணால் பெட்டருங்கிறத உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு ஆயுர்வேத டாக்டர், சித்த டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் போய் பார்த்து என்ன பண்ணால் இன்னொன்று பெட்டராக இருக்க முடியுங்கிற என் உடம்புக்கு நான் சொல்கிறது காமனாக இருக்கக்கூடிய பயோ ஹேக்ஸ். பட் உங்களோட வயசு, உங்களுக்கு என்ன, உங்களோட பேரண்ட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து ஒரு ப்ராப்பரான பயோ ஹேக்கிங் ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ஒர்க் ஷாப் எங்கேயாவது நடக்குதுன்னா அதில் போய் கலந்துக்கிட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 10 இல்லை, இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஐ ஃபீல் இதெல்லாம் யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. நாமே நமக்கு கொண்டு வர வேண்டிய டிசிப்ளினால் பண்ணக்கூடிய பயோ ஹேக்ஸ். பட் இஃப் யூ டூ இட், அட்லீஸ்ட் டூ இட் ஃபார் அ இயர், யூ கேன் see lot of changes. ஸோ இன்றைக்கி பயோஹேக் எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன கடைசி டிப் வந்து இட்ஸ் வெரி நெசசரி ரைட் நவ். ஸோ நீட் ஆஃப் தி ஹார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன பயோஹேக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ டைம் எடுத்து ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.